வெல்கம் டு வி ஹோம் டிவி. ஸோ இது வரைக்கும் வி ஹோம் டிவியை சப்போர்ட் பண்ணவங்க, லைக் பண்ணவங்க, ஷேர் பண்ணவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. நீங்க நிறையவே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல Amazon FBA அண்ட் Amazon FBM, ஸோ இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்சஸ் என்னென்ன, ரெண்டுத்துக்கும் இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்னென்ன, FBA அண்ட் FBMக்கு என்னென்ன மாதிரியானலாம் டிராபேக்ஸ் இருக்கு, இப்படி எல்லா டீடைல்ஸையும் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா Amazon FBA அப்படின்னா என்ன, Amazon FBM அப்படின்னா என்ன அப்படிங்கிற தனித்தனி வீடியோஸ் ஆல்ரெடி சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ FBA அண்ட் FBM பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோஸையும் கண்டிப்பா பாருங்க. ஸோ FBA அண்ட் FBM ஜென்ரலா தெரிஞ்சிக்காம ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் இந்த Amazon FBA அண்ட் FBMல இருக்கு, யாரெல்லாம் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை FBAக்கு சென்ட் பண்ணி அவங்க சேல்ஸ் நடத்தலாம், யாரெல்லாம் FBMல தான் அவங்க ப்ராடக்டை சேல் பண்ணா ப்ராஃபிட் கிடைக்கும், இந்த மாதிரி A to Z டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எல்லா இன்ஃபர்மேஷனையும் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஸோ FBA அண்ட் FBM அப்படிங்கிறது Amazonல இருக்கிற மார்க்கெட் பிளேசஸ்ல டிஃப்ரெண்ட் பிளேசஸ் ரெண்டுத்துலயுமே நீங்க உங்களுடைய ப்ராடக்டை சேல் பண்ணலாம். FBA அப்படிங்கிறது ஃபாஸ்டா கஸ்டமருக்கு ரீச் ஆகிறதுக்கான பிரைம் கஸ்டமர்ஸ்க்காகவே ஸ்பெஷலா அது ரெடி பண்ணது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அண்ட் FBM அதே மாதிரி தான் ஒரு நியூ செல்லரா ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க மேனுவலா அவங்க ப்ராடக்டை Amazonல எப்படி சேல் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ இங்க ரெண்டு பேத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா சேல்ஸ் ஆர்டர்ஸ் எல்லாமே சேம் தான். ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ் வைஸ் வேரி ஆகும். ஸோ ஒரு சில செல்லர்ஸ்க்கு FBAல நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும், ஒரு சில செல்லர்ஸ்க்கு FBMல சேல் பண்ணாதான் ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ண முடியும். ஸோ யாரெல்லாம் அந்த செல்லர்ஸ் எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்க FBA அண்ட் FBMல சேல் பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா Amazon FBA, இதுக்கு முன்னாடி FBA பத்தி தெரியாதவங்களுக்கு நான் இந்த டீடைல்ஸ் சொல்லணும் அப்படின்னு நான் நினைச்சேன். FBA அப்படிங்கிறது என்னன்னா ஃபுல்ஃபில்மெண்ட் பை Amazon. உங்களுடைய சைட்ல இருந்து உங்களுடைய ப்ராசஸ் எல்லாத்தையுமே Amazon சைட்ல இருக்கிற பர்சன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ஃபுல்ஃபில்மெண்ட் பை Amazon. இதுல என்ன ப்ராசஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ப்ராடக்ட், உங்களுடைய இன்வென்டரிய நீங்க பேக் பண்ணி Amazonோட வேர் ஹவுஸ்க்கு சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க ப்ராடக்ட்டுக்கு ஆர்டர்ஸ் வந்ததுக்கு அப்புறமா Amazon FBAல இருக்கிற பர்சன்ஸ் உங்க ப்ராடக்டை கஸ்டமருக்கு டிஸ்பேச் பண்ணுவாங்க. ஒன்ஸ் டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னா கஸ்டமர் ஃபீட்பேக் அண்ட் கஸ்டமர் சர்வீசஸ் எதெல்லாம் அப்டேஷன் கொடுக்குறாங்களோ உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணுவாங்க. ஆஸ் யூஷுவல் உங்களுக்கான சேல்ஸ்க்கான அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும். ஸோ இதுதான் FBAல நடக்கிற ப்ராசஸ். இதுல A to Z இருக்கிற எல்லா ப்ராசஸையும் பாத்தீங்கன்னா FBAவே பார்த்துப்பாங்க. உங்களுக்கு ப்ராடக்டை ஒன்ஸ் நீங்க சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அமௌண்ட் மட்டும் ஏர்ன் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ அந்த ரெண்டு ஸ்டெப்ஸ் தான் உங்களுக்கு. ஒன்ஸ் உங்க ப்ராடக்ட்டுக்கு ஆர்டர் வந்த உடனே அவங்க பேக்கிங் ஸ்லிப் எடுக்கிறாங்க, இன்வாய்ஸ் பில் ஜெனரேட் பண்றாங்க, கொரியர்ல டிஸ்பேச் பண்றாங்க, கஸ்டமருக்கு ரீச் ஆயிடுச்சா அப்படின்னு செக் பண்றாங்க. இன்கேஸ் கஸ்டமர் ரிட்டர்னோ இல்ல டேமேஜா இருக்கு, ஏதாவது கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுத்தாங்க அப்படின்னாலும் அதையும் அப்டேட் பண்றாங்க, கஸ்டமர்ஸ்க்கான குவரிஸையும் ஹேண்டில் பண்றாங்க. ஸோ A to Z எல்லாமே FBAல இருக்கிற பர்சன்ஸ் பாத்துக்குவாங்க. அதனாலதான் நிறைய செல்லர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா FBAவை ப்ரிஃபர் பண்றாங்க. ஏன்னா இது வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா அவங்களால அவங்க பிசினஸ பண்ண முடியுது. அவங்களுக்கான ஆர்டர்ஸ்க்கு கரெக்ட் டைம்க்கு அவங்க அக்கௌண்ட்ல அமௌண்ட் கிரெடிட் ஆயிடுது. ஸோ எந்த விதமான ஒரையுமே தேவையில்லை, அவங்களால அவங்க டைமை ரொம்பவே பேலன்ஸ் பண்ண முடியுது. ஸோ இதனாலதான் நிறைய செல்லர்ஸ் பாத்தீங்கன்னா FBAவை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதே சமயம் சேல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா FBA கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். அதுவும் ஒன் ஆஃப் த பாயிண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஸோ இதுதான் FBAவோட ஃபுல் ப்ராசஸ். FBAல எந்த மாதிரியான செல்லர்ஸ் அவங்க ப்ராடக்ட்ஸை சேல் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓவராலா Amazonல இருக்கிற செல்லர்ஸ்ல மோர் தென் 60% ஆஃப் செல்லர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை Amazon FBAல தான் சேல் பண்றாங்க. ஸோ 60% அப்படிங்கிறது ரொம்பவே ஜாஸ்தியான ஒரு பர்சன்டேஜ். ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா 60% ஆஃப் செல்லர்ஸ் ப்ரிஃபர் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் அது எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறது. ஸோ FBAவை பொறுத்த வரைக்கும் இதோட ரீச் பாத்தீங்க அப்படின்னா பிரைம் கஸ்டமர்ஸ், அப்கோர்ஸ் பிரைம் கஸ்டமர்ஸ்க்கு ஆன் டைம் டெலிவரி ஆகணும், ஸோ நெக்ஸ்ட் டே டிஸ்பேச் ஆகணும், இந்த மாதிரியான பர்பஸ்க்காக தான் இந்த FBAவை அவங்க ரெடி பண்ணாங்க. ஸோ FBAவும் நல்ல ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நார்மலா ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்றதுக்கும் இன்னைக்கு நிறைய பேர் FBAல தான் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்றாங்க. ஸோ நிறைய ஆர்டர்ஸ் வர்றதுனால பாத்தீங்கன்னா செல்லர்ஸ்க்கு நிறைய ப்ராஃபிட்டும் கிடைக்குது. அதே சமயம் சேல்ஸ் ஜாஸ்தியா இருக்கிறதுனால செல்லர்ஸ்க்கு எந்த விதமான டென்ஷனும் இல்லாம அவங்க பிசினஸ் FBA பார்த்து
பாத்துக்கிறாங்க. சோ அதனால மணி மட்டும் வந்துகிட்டே இருக்கும். ஒன்ஸ் இந்த மந்த் இல்ல ஒன்ஸ் உங்க இன்வென்டரி காலி ஆக ஆக நீங்க ப்ராடக்ட்டை சென்ட் பண்ணீங்கன்னா போதும். சோ 60%க்கும் மேல இருக்கிற செல்லர்ஸ் பாத்தீங்கன்னா அமேசான் FBA தான் ப்ரிஃபர் பண்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா FBM. FBM ஆல்ரெடி சொன்னதுதான். சோ FBM அப்படிங்கிறது ஒரு செல்லர்ஸ் அவரே ஓனா அவருடைய ரிஸ்க்ல ஒரு ப்ராடக்ட்ட அமேசான்ல லிஸ்ட் பண்றது, மேனேஜ் பண்றது, ஸ்டோரேஜ் மேனேஜ் பண்றது, இன்வென்டரி அப்டேட் பண்றது, ஆர்டர்ஸ் வந்துருச்சு அப்படின்னா ஆர்டர்ஸ்க்கான ப்ராசஸிங் பண்றது, ஷிப்பிங் லேபிள் ஜெனரேட் பண்றது, ஆர்டருக்கான இன்வாய்ஸ் பில் ஜெனரேட் பண்றது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்டை டிஸ்பேச் பண்றது, கஸ்டமருக்கு ரீச் ஆயிடுச்சா டெலிவரி ஆயிடுச்சா அப்படின்னு செக் பண்றது, இன்கேஸ் கஸ்டமருக்கு ரீச் ஆகல டெலிவரி ஆகல சோ ஏதாவது ஃபால்ட் இருக்கு அப்படின்னா அதையும் ஹேண்டில் பண்றது, இன்கேஸ் ப்ராடக்ட் டெலிவரி ஆயிடுச்சு கஸ்டமருக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்ல டேமேஜ் ப்ராடக்ட் இருக்கு தே வாண்ட் டு ரிட்டர்ன் அப்படின்னாலும் அந்த ரிட்டர்ன் ப்ராசஸ் எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா இந்த செல்லரே தான் மேனேஜ் பண்ணணும். சோ அதுதான் ஃபுல்ஃபில்மெண்ட் பை மர்ச்சன்ட். சோ மர்ச்சன்ட் தான் பாத்தீங்கன்னா A to Z அவருடைய ப்ராடக்ட் அமேசான்ல ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணதுல இருந்து ஆர்டர்ஸ் டெலிவரி ஆயிட்டு அமௌண்ட் ரீச் ஆகுற வரைக்கும் எல்லாத்தையுமே மர்ச்சன்ட் தான் பாத்துக்கணும். சோ அதுக்காக தான் இந்த FBM ப்ராசஸ். இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா சேல்ஸ் கண்டிப்பா நடக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா FBM ஓட கம்பேர் பண்ணும்போது FBM ஓட சேல்ஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மி அப்படின்னு தான் சொல்ல முடியும். சோ அதை வந்து மெஷர் பண்ண முடியும். சோ FBMல ப்ராடக்ட் சேல் பண்ற செல்லர்ஸோட பெர்சன்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா நியர்லி 10% அப்படிங்கிறது தான் சர்வே சொல்லுது. சோ 60% ஆஃப் செல்லர்ஸ் FBA ப்ரிஃபர் பண்றாங்க அண்ட் 10% ஆஃப் செல்லர்ஸ் தான் பாத்தீங்கன்னா FBMல அவங்க ப்ராடக்ட்டை சேல் பண்றாங்க. சோ இதுல இருக்கவங்க பாத்தீங்க அப்படின்னா FBAல சேல் பண்ணாதவங்க அப்படின்னு கிடையாது. சோ அவங்க இந்த FBM தான் ப்ரிஃபர் பண்றாங்க. சோ இதுலதான் அவங்களுக்கான ஆர்டர்ஸ் வருது அண்ட் ஏர்ன் பண்றாங்க. சோ FBA அண்ட் FBM ரெண்டுத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் அமேசான்ல சேல்ஸ் நடக்குது, ஆர்டர்ஸ் வருது அண்ட் கஸ்டமருக்கு டிஸ்பேச் பண்றாங்க, அமௌண்ட் ஏர்ன் பண்றாங்க. பட் அந்த ஏர்னிங் மணியோட பெர்சன்டேஜ் தான் இங்க வேரி ஆகும். சோ FBAல பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஏர்னிங் மணியோட பெர்சன்டேஜ் ரொம்பவே ஹையா இருக்கும். FBMல பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பெர்சன்டேஜ் உங்களுடைய ப்ராஃபிட் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும். சோ இதை பேஸ் பண்ணி தான் நிறைய செல்லர்ஸ் FBAவை ப்ரிஃபர் பண்றாங்க. சோ இது மட்டும் இல்லாம FBAல சேல் பண்றவங்க FBAல தான் சேல் பண்ணணும் அங்கதான் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கறதும் கிடையாது. அதே சமயம் FBMல சேல் பண்றவங்க FBAல சேல் பண்ணா ப்ராஃபிட் வராது, சேல் பண்ணக்கூடாது, இந்த மாதிரியான எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் அமேசான்ல கிடையாது. நீங்க உங்க ப்ராடக்ட்டை FBA அண்ட் FBM ரெண்டு பிளேஸ்லயுமே சேல் பண்ணலாம். ஓவராலா பாத்தீங்கன்னா 30% ஆஃப் த செல்லர்ஸ் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை FBA அண்ட் FBM ரெண்டு பிளேஸ்லயுமே சேல் பண்றாங்க, ரெண்டு பிளேஸ்லயுமே ஏர்ன் பண்றாங்க. சோ நீங்க உங்க ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க ப்ராடக்ட்டுக்கு ஏத்த பிளேஸ் எது, FBAவா இல்ல FBM-ஆ அப்படின்னு ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உங்களுடைய ப்ராடக்ட் அண்ட் கேட்டகரிஸ் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த இடத்துல எந்த சேனல்ல உங்களுடைய ப்ராடக்ட்டை சேல் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாவும் ஃபாஸ்டாவும் சேல் நடக்கும், அதே சமயம் ப்ராஃபிட்டபிளாவும் இருக்கும் அப்படின்னு நீங்க திங்க் பண்ணிக்கோங்க. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா FBM FBA ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது 30% ஆஃப் செல்லர்ஸ் ரெண்டு சேனல்லையுமே அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை சேல் பண்றாங்க, ஏர்ன் பண்றாங்க. சோ இதுல FBA அண்ட் FBM அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. உங்களுடைய மைண்ட் செட்டை பொறுத்துதான் அது. சோ எங்க ஃபர்ஸ்ட் ஏர்ன் பண்ண முடியுதோ அங்க நீங்க உங்க ப்ராடக்ட்டை கண்டினியூட்டியா சேல் பண்ணலாம். அமேசான் FBA அண்ட் அமேசான் FBM இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற கம்பேரிஷன் என்ன, டிஃபரன்ஸ் என்ன, எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்க FBMல சேல் பண்ணலாம், எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் FBAல சேல் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ண போறேன். சோ நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நான் அதை அப்டேட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய சஜஷன் அண்ட் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அப்டேட்டடான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா Ecommerce தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இகாமர்ஸ் பிசினஸ் பத்தின இன்னும் டீடைல்ஸ் வேணும், இன்னும் கொஞ்சம் நாலேஜ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்காகவே இகாமர்ஸ் பிசினஸ் பத்தின ஆன்லைன் பெய்ட் கோர்ஸ் கண்டக்ட் பண்றேன். ஸோ பெய்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க, ஏர்ன் பண்ணுங்க. தேங்க்யூ.